உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா விந்து முந்துதல் தான். விந்து சீக்கிரமா வருது, பெண்களுக்கும் அதான் பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா விந்து முந்துதல் யாரோட பிரச்சனை? பெண்களோட பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா, ஆண் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாரு, அவருக்கு விந்து வந்துடுது, அவர் உச்சகட்டம் அடைஞ்சிடுறாரு. இப்போ பாதிக்கப்படுறது யாரு? அந்த பெண் தான். அவங்க தான் உச்சகட்டம் அடையலை. அப்போ ஒரு ரியலாக விந்து முந்துதல்ன்றது ஒரு பெண்ணுடைய பிரச்சனை தான். ஆனாலும் அந்த பெண்ணுடைய எக்ஸ்பிரஷன் வாயில் சொல்லலாம், நீங்கள் என்ன சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, நீ எல்லாம் என்னையா பண்ண, எனக்கு போதில்லை, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லும்போது ஆணுக்கு கடுமையான மன உளைச்சல் வரும். நல்ல முகத்தை பார்த்தே ஆண்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்துடுது, அது மனைவிக்கு திருப்தியாக இல்லை அப்படின்றத ஆண்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆண்களுக்கு இது கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். இப்போ ஒரு நம்ம வேலைக்கு போகிறோம், அங்கே நம்ம இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கோம், நம்மளால் செய்ய முடியலைன்னா நமக்கு எப்படி ஒரு மன உளைச்சல் வருமோ, அது மாதிரி ஆண்களுக்கு எந்த வயதுலையும் அந்த மன உளைச்சல் வரும். சிறு வயதில் தான் வரணும் இல்லை, 80 வயது 70 வயதுலேயும் மன உளைச்சல், நான் என் மனைவியை திருப்திப்படுத்தலை அப்படின்னு சொல்லி வர்ற ஆண்கள் இருக்காங்க. அப்போ ஒரு விந்து முந்துதலை சரி செய்வதற்கு என்னென்னலாம் செய்யலாம்? ஏராளமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல சில பயிற்சிகள், அப்புறம் ABCDEF, இதை ரெண்டையும் சேர்த்தோன்னா ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். சரி, விந்து முந்துதலுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நீங்க செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விந்து வந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது ஆணுறுப்பை வெளியே எடுத்துட்டு அதனுடைய நுனிப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணலாம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. விந்து வரும்ன்ற உணர்வு குறைஞ்சிரும், திரும்ப நீங்க உறவுல ஈடுபடலாம். திரும்ப விந்து வரும்னு தோணும்போது ஆணுறுப்பை வெளியே எடுத்துட்டு அதனுடைய நுனிப்பகுதியை அழுத்தலாம். இந்த சைக்கிளை பலமுறை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 1. 2வது, கெகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு ஆசன வாயை சுற்றியுள்ள தசைகளை சுருக்கி விரித்து இதை நீங்க ஒரு டிவி பார்க்கும்போதோ எப்போ வேணாலும் இதை பண்ணலாம். யாருக்கும் வெளியே இருக்கவங்களுக்கும் தெரியாது. இது 1954 டாக்டர் கெகல் கண்டுபிடிச்சாரு. கெகல் எதுக்காக அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்க தசைகளை நல்ல டைட்டன் பண்ணி நல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா பெண்களுக்கு தும்மும் போது இருமும் போது இந்த சிறுநீர் கசிகிறத தடுக்க முடியும். அதுக்கு தான் இதை முதல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் இது விந்து முந்துறத ஆண்களுக்கு தடுக்குதுன்றதை கண்டுபிடிச்ச பிறகு ஆண்களுக்கும் இந்த கெகல்ஸ் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுறாங்க. இது 2. 3வது, சில பொசிஷன்ஸ் இதுக்கு ஃபேவராக இருக்கும். ஆண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது ஆணுக்கு சீக்கிரம் விந்து வந்துடும். ஆண் கீழே படுத்துக்கிட்டு பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணாங்கன்னா ஆண்களுக்கு பெரிய அளவுக்கு டக்குன்னு விந்து வராது, லேட் ஆகும். இது 3வது. சரி, அடுத்து ABCDEF. இது என்ன? பெண்ணை எப்படி உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறது? உங்களுக்கு நீங்கள் முதல்ல செக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் செக்ஸ் பண்ணிட்டீங்க, விந்து வந்துருச்சு, அதோடு நிறுத்தாமல் இந்த ABCDEF ஃபாலோ பண்ணலாம். ஏன்றது ஏ ஸ்பாட், பெண்ணுறுப்புல உள் பகுதியில் மேலே இருக்கும். நீங்கள் விரலை உள்ள விட்டு நீங்கள் தூண்டலாம். இந்த ஏ ஸ்பாட்டை தூண்டுறதுனால மட்டுமே ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். இது ஏ ஸ்பாட். பின்றது பிரஸ்ட். மார்பகங்களை தூண்டுறதுனால மட்டுமே 4-5% பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். அந்த நிப்புல் ஒரு திராட்சையை நாக்கில் வச்சு உடையாம சுழற்றுவது போல நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வலி இருக்காது, அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். சி கிளைட்டோரிஸ். ஆணுறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்பு பெண்களுக்குன்னா அந்த கிளைட்டோரிஸ் தான். அது நீங்கள் ஒரு 10-15 நிமிடம் தொடர்ந்து நாக்கு வச்சு தூண்டிங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். டின்றது ஜி ஸ்பாட். பெண்ணுறுப்பு உள்ள விரலை விட்டு ஒரு 2.5 சென்டிமீட்டருக்கு மேலே தூண்டுனீங்க விரலை விட்டு அப்படின்னா ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கும். அது பெரிதாகி ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு பெரிதாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரெஃபன்பர்க் அவர் தான் இதை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்தவர். இதை கல்யாணம் அல்லா இந்திய லிட்ரேச்சரில் இதெல்லாம் இருக்குது. தன்னுடைய கல்யாணம் அல்லா தன்னுடைய அரங்கரங்கான்ற புத்தகத்தில்
இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இந்த ஜி ஸ்பாட்டை அர்த்தச்சந்திர நாடின்னு சொல்றாரு. இது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. ஸோ ஜி ஸ்பாட் அந்த காலத்திலேயே நம்ம கல்யாணம் எல்லாம் கண்டுபிடித்து அவருடைய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி இதை ஏற்றுக்கொண்டிருக்கு. இப்போ அதை உலகம் முழுவதும் கண்டுபிடித்து அந்த ஜி ஸ்பாட்டை பயன்படுத்துகிறாங்க. ஜி ஸ்பாட்டை தூண்டுனா ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். அப்புறம் டி ஜி ஸ்பாட், அப்புறம் இ ஃபார் என்டர். இதுக்கப்புறம் தான் நீங்கள் செக்ஸில் ஈடுபட ஆரம்பிக்கணும். இந்த ஏபிசிடிஇ எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இ ஃபார் என்டர், ஆணுறுப்பு உள்ளே செலுத்தலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் செக்ஸை நீடிக்கணும், சீக்கிரம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இ ஃபார் என்டர், எஃப் ஃபீமேல் ஆன் டாப். இப்போது ஆண் கீழே போயிட்டு பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணலாம். இப்போயும் வராது, ரிலேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் எல்லாரும் இப்படி பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட முடியுமான்னா சில நேரம் சிக்கல்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இதற்கு அற்புதமான நல்ல மருந்துகள் இருக்குது. பழைய மருந்துகள் நிறைய இருக்குது. புதிய மருந்துகள், டெபாக்சிட்டின் போன்ற மருந்துகள் 2010 கண்டுபிடிக்கப்பட்டு அமெரிக்காவில் உலகம் முழுவதும் இப்போ பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இப்போ இந்தியாவிலலாம் விலை ரொம்ப குறைவாக ஈஸியாக கிடைக்குது. அந்த மருந்துகளை பயன்படுத்த முடியும். மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் பயன்படுத்தணும். அடுத்து நர்வ் ஸ்டிமுலேஷன், பிஎன்எஸ்ன்னு இருக்கு. பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. அந்த ஆணுறுப்புடைய சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் ஆணுறுப்புக்கு கொடுத்து அவனுடைய சென்சிட்டிவிட்டியை குறைச்சிடலாம். அப்போ செக்ஸில் ஈடுபடும் போது ஆண்களுக்கு டக்குன்னு வர்றது குறைந்துருது. பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட்டு. நிறைய கேசஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமான விளைவுகள் இருக்குது, நல்லா இருக்குது. அது ஒரு எளிய ட்ரீட்மெண்ட். அதையும் பயன்படுத்தலாம், மருந்துகள் பயன்படுத்தலாம், இந்த பயிற்சிகளையும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்தும் போது அவங்க நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும். ஒரு அற்புதமான உறவை கணவனும் மனைவியும் கொள்ள முடியும். இந்த மாத்திரைகளை பயன்படுத்துவதால தீமை இருக்கா? இப்போ ஆண்மை குறைவுக்கு மாத்திரை சாப்பிட்றோம், விந்து முந்துறதுக்கு மாத்திரை சாப்பிட்றோம், இவையெல்லாம் ஆபத்தானவைன்னு ஒரு கருத்தோட்டம் இருக்குது. இதெல்லாம் கிட்னி போயிடும். என்கிட்ட வரவங்க முதல் கேட்குற வகையிலையும் கிட்னி போயிடும். இந்த மாத்திரை ரொம்ப சேஃப். எல்லாமே இந்த மருந்துகள் இன்னும் சொல்லப்போனால் ஆண்மை குறைவுக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் எல்லாம் முதலாக இருதயத்துக்காக ஆய்வு பண்ணப்பட்டது. பன்னாட்டு நிறுவனம் ஃபைசர் இருதயத்துக்கு 1980களில் 90களில் ஆரம்பத்தில் இந்த மருந்துகளை ஆராய்ச்சி பண்ணாங்க. யாருக்கு வரும் ஹார்ட் அட்டாக்லாம்? ஒரு 50 வயது, 45, 50, 60 இருக்கவங்களுக்கு. அவங்கக்கிட்ட தான் இந்த ஆராய்ச்சி நடந்தது. ஆராய்ச்சி முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்லாம் முடியும் போது முடித்த பிறகு இது ஓகே, ஒரு இருதயத்துக்கு ஒரு மருந்தாக கொண்டு வரலாம்னு நினச்சி அந்த மருந்துகளை அவங்க திரும்ப கேட்டாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க கொடுக்கல. என்னன்னு கேட்டால், இது செக்ஸு எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி, ஏற்கனவே இருதயத்துக்கு மாத்திரை நிறைய இருக்குது, இந்த மாத்திரையை முற்றிலுமாக இருதயத்துக்கான மாத்திரை இல்லை, இது ஆண்மை குறைவுக்கான மாத்திரைன்னு மாற்றி மிகப்பெரிய கம்பெனி வளர்ச்சி அந்த கம்பெனிக்கு. அப்போ இந்த மாத்திரைகள் இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய மாத்திரைகள், இரத்த ஓட்டத்தை பாடி ஃபுல்லாக அதிகமாக்கும். அதனால் இது ஒரு 5 நன்மைகள் இருக்குது. நம்பர் 1, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது இந்த மாத்திரையை சாப்பிடும்போது. நம்பர் 2, ஸ்ட்ரோக் வராது. நம்பர் 3, பிபி நார்மல் ஆகும். நம்பர் 4, ப்ராஸ்டேட் வீக்கம் வராது. நம்பர் 5, சிறுநீர் தொற்று வராது. இந்த நன்மைகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாத்திரைகளால் ஹார்ட் அட்டாக் வந்துடும், கிட்னி சட்னி ஆகிடும், இப்படி நிறைய ஒரு போலி மருத்துவர்கள் நிறைய மிரட்டுறது இருக்குது. மருத்துவத்துறையில் இந்த மருந்துகள் எல்லாம் பரிசோதிக்கப்பட்ட மருந்துகள், எந்த ஆபத்தும் இல்லை. அது மாதிரி விந்து முந்துறதுக்கான மாத்திரைகளும் எந்தவித தீங்கும் இருக்காது, நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கணும். நாமளே போய் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. அது ஒரு சிக்கலில் மாட்டிக்குவோம். ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லாதவங்கலாம் போய் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சு அப்புறம் மருந்தை விட முடியலையேன்னு மாட்டிக்குவோம். இப்போ சிகரெட் அப்படி தான் ஆரம்பிக்கிறோம், விளையாட்டாக தான் ஆரம்பிக்கிறோம், மதுவை விளையாட்டாக ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அதனால உயிரிழந்து போயிடும், செத்து போயிடும் சீக்கிரம். நம்ம 100 நாள் வாழ்நாள்னா மது சிகரெட்டெல்லாம் இந்த மண் அள்ளி ஒரு மிஷினில் கொட்டுற மாதிரி தான். ஒரு நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற மிஷினில் மண் அள்ளி வாரி கொட்டுற மாதிரி தான்.
அந்த மிஷின் கெட்டு போகிறதுக்கு நாமளே காரணமாயிடும். அதனால் இந்த மருந்துகளை தேவையற்று பயன்படுத்தக்கூடாது. அப்யூசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கத்தியால் பிளேடை யூஸ் பண்ணலாம், அப்யூஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் யாரையாவது காயப்படுத்துறதுக்கு பயன்படுத்தணும், அது அப்யூஸ், மிஸ்யூஸ். நாம் ஷேவ் பண்ணுறதுக்கோ காய்கறிகளை வெட்டவோ பயன்படுத்தலாம். அதுபோல் மருந்துகளை தேவையானவர்கள் பயன்படுத்தணும், தேவையில்லாதவர்கள் யாருக்கும் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதனால் ஒரு யூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது, அப்யூஸ் மிஸ்யூஸ் தவறானது.